வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சம்மரில் நம்ம நிறையவே தண்ணீர் குடிக்க வேண்டியிருக்குது. எவ்வளோ தான் தண்ணீர் குடித்தாலும் நம்மளோட தாகம் அடங்கிறதில்ல. நம்ம தாகத்தை தணிக்கிறதுக்கும் நம்ம உடம்பை நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்குமான ஒரு ஜூஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு, லெமன், சின்ன பீஸ் இஞ்சி, சால்ட் ஒரு பிஞ்ச், பெப்பர் பவுடர் ஒரு பிஞ்ச், ஹனி ஒரு டேபிள் ஸ்பூன், சுகர் தேவையான அளவு. எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சின்ன பீஸாக இருக்கிறதுனால மிக்சியில் சரியாக அடிபடாது, அதனால் கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற புதினா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தான் நான் சேர்த்துருக்கேன். 4 டம்ளர் ஜூஸ்க்கு இது போதுமான அளவு. இப்போ இதோட இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அடுத்ததாக ஒரு பிஞ்ச் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். ஏற்கனவே நம்ம இஞ்சி வேறு சேர்க்கறதுனால இது குறைய சேர்த்தா போதும். அடுத்ததாக நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சுகர் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டம்ளர் கோல்டு வாட்டர் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா மீதம் இருக்கிற தண்ணியெல்லாம் சேர்த்துக்கோங்க. முதல்லே நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சரியாக அரைப்படாது. இதை வடிகட்டிட்டு இது கூட நம்ம மீதம் இருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். புத்துணர்ச்சி தரும் புதினா ஜூஸ் ரெடி. ஒரு டம்ளர் எடுத்து அந்த ஜூஸில் கொஞ்சமாக டிப் பண்ணிக்கலாம். அதோட எட்ஜில் மட்டும் படுற மாதிரி ஜூஸில் டிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகரில் கொஞ்சமாக டச் பண்ணிக்கலாம். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்தீங்களா, அழகாக இருக்குதா? இப்போ இதில் ஜூஸ் விட்டுறலாம். ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கோல்டு வாட்டரில் தான் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஜூஸ் விட்டுடலாம். டேஸ்டியான மின்ட் லெமனேட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்களா? இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.